ஒரு குட்டி கதை. ஒரு ஊருக்கு ஒரு பெரியவர் வந்திருந்தார். அந்த பெரியவரை தீர்க்கதரிசியாக எண்ணிக்கொண்டு பலரும் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவார்கள். அவ்வாறு பலர் வந்ததில் ஒருவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு முன் ஒரு பெண் 15 நிமிடம் தன்னை தன் கணவன் கொடுமைப்படுத்துவதாக அழுது கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தார். 15 நிமிடம் அந்த தீர்க்கதரிசி அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். அனைத்தும் கேட்டுவிட்டு, சரி, உன் கணவனிடம் விசாரிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த பெண் சென்ற பின்பு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பெரியவரிடம், 15 நிமிடம் கேட்டீர்கள், என்ன ஏது என்று ஒன்றுமே கேட்கவில்லை, கணவரிடம் விசாரித்து சொல்கிறேன் என்று அனுப்பிவிட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர், அவர் தான் கொடுமைப்படுத்தப்படுவதை மட்டும்தான் கூறினார். தன் கணவரிடம் தான் என்ன தவறு செய்து என்பது கூறவே இல்லை. அதனால் கணவரிடம் விசாரிக்கிறேன் என்று கூறினேன். அதுபோக இந்த பெண் அவர் பிறந்த வீட்டில் செல்லமாக வளர்ந்திருக்க வேண்டும், மிக வசதியாக வளர்ந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி பிரச்சனையில் கணவனின் குடும்பத்தை ஏளனமாக பேசியிருக்க வேண்டும். அதனால் வந்த பிரச்சனை இது. அதுபோக அந்த பெண்ணும் அவர் கணவரும் மாமா பிள்ளை அத்தை பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரே ஆச்சரியம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர், மனதை ஒழுங்குபடுத்தி தினமும் சிறிது நேரம் தியானம் செய்திருந்தால் இந்த கேள்வி நீங்கள் என்னிடம் கேட்டிருக்க மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் ஒன்றும் ஓடவில்லை. உடனே தன் அலுவலகத்தில் இருப்பவர்களை வைத்து இந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்க சொன்னார். இந்த பெரியவர் சொன்னது அனைத்தும் உண்மையாக இருந்தது. கணவனும் மனைவியும் மாமா பிள்ளை அத்தை பிள்ளையாக தான் இருந்தார்கள். அவர்கள் இருவருக்குள்ள பிரச்சனையும் இது சம்பந்தமாக தான் இருந்தது. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன ஒரு தீர்க்கதரிசி இவர் என்று புரிந்து கொண்டார். அந்த தீர்க்கதரிசி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் இந்த அறிவுரை கொடுக்கவில்லை, அவரை வணங்கும் அனைவருக்கும் இந்த அறிவுரை தான் கொடுத்துள்ளார். மனதை ஒருங்கிணைப்படுத்தி தினமும் சிறிது நேரம் தியானம் செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதே அதன் அறிவுரை. அந்த தீர்க்கதரிசி வேறு யாரும் இல்லை, நாம் தெய்வமாக வணங்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பெரியசாமி ஐஏஎஸ், அதுதான் அவரின் பெயர். நன்றி, வணக்கம்.